தமிழக அரசு பள்ளிகள்ல இப்பெல்லாம் மாணவர்களோட சேர்க்கை வருஷா வருஷம் எகிறிட்டே போகுது. இது நிஜமாவே ஒரு சந்தோஷமான பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தி தான். கண்டிப்பா. அதிக மாணவர்கள் அரசு பள்ளிகளை நம்பி வர்றது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி தான். ஆனா இதுல ஒரு அதிர்ச்சியான மறுபக்கம் இருக்கு. அந்த மாணவர்களுக்கு பாடம் நடத்த கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஆசிரியர்கள் அங்க இல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அது ஒரு பெரிய இடைவெளி. அரசாங்கமும் ஆசிரியர்களும் இதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதேதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஆயிரக்கணக்கான காலியிடங்கள் மட்டுமே இருக்கு, அதை நாங்க சீக்கிரமே நிரப்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லாம ரொம்ப சத்தமே இல்லாம ரகசியமா ஆட்களை வேலைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடுன்னு சொல்லலாம். ஆனா இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதத்தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல முழுமையா பிரிச்சு மேய போறோம். நீங்க ஒரு அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு ஆசிரியரா இருக்கலாம். அல்லது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைக்கிற ஒரு ஆர்வலராக கூட நீங்க இருக்கலாம். சரியா சொன்னீங்க. உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான உரையாடல் தான் இது. சரி, இதை நாம கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். கட்டாயமா. ஏன்னா கல்வித்துறை அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தோட நரம்பு மண்டலம் மாதிரி. அதுல ஏற்படுற ஒரு சின்ன அழுத்தம் கூட ஒட்டுமொத்த சமூகத்தோட எதிர்காலத்தையே மாற்றி அமைச்சிடும். 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு நாம பேச போற இந்த முரண்பாடுகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையான நிர்வாக சிக்கல்களை நாம ஆணிவேர் வரைக்கும் சென்று அலச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கையில இருக்கிற ஆதாரங்களை நம்ம வரிசைப்படுத்திக்கலாமா? பண்ணிடலாம். நம்ம கிட்ட இன்னைக்கு 3 முக்கியமான தரவுகள் இருக்கு. முதல் விஷயம், புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவங்களோட சமீபத்திய அறிவிப்புகள். இரண்டாவது அந்த முடங்கி கிடக்கிற டெட் தேர்வு, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த தகவல்கள் இல்லையா? ஆமா, அதேதான். மூணாவது விஷயம், களத்துல ரொம்ப சத்தமே இல்லாம நடந்துட்டு இருக்கிற அந்த தற்காலிக ஆசிரியர் நியமனங்கள். இந்த மூணுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்கள் தான். முதல்ல நாம அந்த அதிகாரப்பூர்வமான நிலைப்பாட்டில இருந்தே தொடங்குவோம். அமைச்சர் ராஜ்மோகன் அவங்களோட சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு பலருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அமைச்சர் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த பதிவு செஞ்சாரு. அரசு பள்ளிகள்ல சுமார் 15,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கு அப்படிங்கறத அவர் வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டாரு. பொதுவா அரசாங்கத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி காலியிடங்களை இவ்வளவு ஓப்பனா ஒத்துக்க மாட்டாங்களே. நீங்க சொல்றது சரிதான். அவங்க எப்பவுமே எண்களை குறைச்சுதான் காட்டுவாங்க. ஆனா இவர் அதை வெளிப்படையா செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம அரசு பள்ளி ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பை பத்தியும் அவர் ரொம்ப உயர்வா பேசினாரு. ஆமா, நான் கூட அதை பார்த்தேன். தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு இணையான, சொல்லப்போனா அதை விட சிறந்த சமூக பிரஜ்ஞை கொண்டவர்கள் நம்ம அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படின்னு அவர் பாராட்டிய விதம் நிஜமாவே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. கண்டிப்பா. ஆசிரியர்களை பாராட்டியதோட மட்டும் அவர் நிக்கல. ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான நடைமுறை மாற்றத்தையும் அவர் அறிவிச்சாரு. அந்த கூடை விடுமுறை பயிற்சி சம்பந்தமான அறிவிப்பு தானே? அதேதான். பொதுவா பாத்தீங்கன்னா கோடை விடுமுறையில ஆசிரியர்களுக்கு புதிய பாடநூல் குறித்த பயிற்சிகள் எல்லாம் கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையா வந்துச்சு. ஆமா, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய ஆசிரியர்கள் வருத்தப்படுவாங்க. சரியா சொன்னீங்க. அதை இந்த வருஷம் அமைச்சர் முழுமையா ரத்து செய்துட்டாரு. ஓ, இது நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃப் தான் ஆசிரியர்களுக்கு. அப்ப அந்த பயிற்சி எப்பதான் நடக்கும்? பள்ளிக்கூடம் திறந்த முதல் 3 நாட்கள், அதாவது 3ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் ஆசிரியர்களுக்கு மட்டும் அந்த பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு வாக்கியம் அவர் சொன்னாரு, மாணவர்கள் 4ஆம் தேதி வந்தா போதும், அதுவரை ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. ஆமாமா, அது ஒரு நல்ல நிர்வாகியோட அக்கறையை காட்டுற மாதிரி இருக்கு. மனிதநேய அடிப்படையில அது ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு தான். கண்டிப்பா. ஆசிரியர்கள் எப்போதுமே அதிக மன அழுத்தத்துல வேலை செய்யறவங்க. அவங்களோட விடுமுறைய பறிக்காம இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான பணிச்சூழலை உருவாக்கும். ஆனா இங்கதான் நாம கொஞ்சம் உணர்ச்சிகளை தாண்டி யதார்த்தத்தை பார்க்க வேண்டியிருக்கு. எந்த யதார்த்தத்தை சொல்றீங்க? 15,000 காலியிடங்கள் இருக்குன்னு ஒத்துக்கிட்ட அமைச்சர் அதை ஏன் உடனடியாக நிரப்பல அப்படிங்கறதுக்கான காரணத்தையும் அவர் சொன்னாரு. ஆமா, நான் படிச்சேன். நீதிமன்றத்துல சில வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதாகவும், சட்டமன்றத்துல சில விஷயங்கள் இருக்கிறதாகவும் அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. கரெக்ட். இதுதான் அரசாங்கம் தரப்பிலிருந்து சொல்லப்படுற அதிகாரப்பூர்வமான காரணம். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு பக்கம் ஆசிரியர்களை இவ்ளோ அக்கறையா கவனிச்சுக்கிற அரசு, இன்னொரு பக்கம் ஏன் அந்த 15,000 காலியிடங்களை நிரப்ப இவ்ளோ காலம் எடுத்துக்கிறாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. நிர்வாகத்துல நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கும். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நாம எல்லாம் ஒரு பெரிய கப்பல்ல பயணம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கப்பலோட கேப்டன் ரொம்ப ரொம்ப நல்லவரு. சரி. பயணிகளை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாரு.
சரியான நேரத்துக்கு உணவு கொடுக்கறாரு, எல்லாம் சரி. ஆனா ஒரு பெரிய புயல் வரும்போது அந்த கப்பலை சரியா திசை திருப்பி ஓட்டுறதுக்கு போதுமான மாலுமிகள் அங்க இல்ல அப்படின்னா அது எப்படி இருக்கும்? கேப்டன் நல்லவர் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கப்பல் பாதுகாப்பா கரையை சேர்ந்துடாது அப்படிங்கிறீங்க. அதேதான், மாலுமிகள் இல்லாம கப்பல் ஓட்டுற மாதிரி இல்லையா இது? நீங்க சொல்ற அந்த ஒப்பீடு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா கலை யதார்த்தம் அதை விட கொஞ்சம் சிக்கலானதுன்னு தான் சொல்லணும். எப்படி சொல்றீங்க? நிர்வாகத்தோட நல்லெண்ணம் மட்டுமே ஒரு அரசாங்க இயந்திரத்தை இயக்கிட முடியாது. ஒரு துறையோட அமைச்சர் விரும்பினா கூட அவரால உடனடியாக ஒரு நியமனத்தை நடத்திட முடியாது. அது ஏன்? அரசாங்கத்துக்கே அந்த அதிகாரம் இல்லையா என்ன? அதிகாரம் இருக்கு, ஆனா அரசாங்க நியமனங்கள் எல்லாமே மிக கடுமையான விதிமுறைகளுக்கு உட்பட்டவை. இடஒதுக்கீடு, பணிமூப்பு, தகுதி தேர்வு அப்படின்னு பல அடுக்குகள் இதுல இருக்கு. ஓ, ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, இதுல ஏதாவது ஒரு அடுக்குல ஒரு சின்ன தவறு நடந்தா கூட யாராவது ஒருவர் நீதிமன்ற படியேறி ஒரு தடை உத்தரவு வாங்கிடுவாங்க. அப்போ ஒரு சின்ன கேஸ் போட்டா கூட மொத்த ப்ராசஸும் நின்னுடுமா? கண்டிப்பா. ஒரு ஒற்றை தடை உத்தரவு ஒட்டுமொத்த மாநிலத்தோட நியமன நடைமுறையும் மாத கணக்குல, சில சமயம் வருட கணக்குல கூட முடக்கி போட்டுடும். இதுதான் அந்த 15,000 இடங்கள் தேங்கி நிற்பதன் பின்னணி. நீங்க சொல்றது நியாயமாதான் படுது. சட்ட சிக்கல்கள் ஒரு மாபெரும் நிர்வாகத்தை முடக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இது மட்டுமே முழுமையான காரணம்னு நம்ம சொல்லிட முடியாது. எக்ஸாக்ட்லி, அதுதான் எனக்கும் தோணுது. அமைச்சர் சொல்ற இந்த நீதிமன்ற வழக்குகள் அப்படிங்கிற வாதம் முழுமையான உண்மையா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஆனுவல் பிளானர், அதாவது ஆண்டு திட்டத்தை பார்த்தா அதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு. வெளியிடுற அந்த ஆனுவல் பிளானர்ல எந்த சட்ட சிக்கலும் இல்லையே. அது ஒரு உத்தேச அட்டவணை தானே? சரியா கேட்டீங்க. நீதிமன்ற வழக்குகளை தாண்டி அரசாங்கத்தோட உள் நிர்வாகத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மெத்தனத்தை அந்த ஆனுவல் பிளானர் தான் நமக்கு தோலுரிச்சு காட்டுது. 2026ஆம் ஆண்டிற்கான உத்தேச ஆண்டு திட்டத்துல என்னதான் சொல்லியிருக்காங்க? அந்த பிளானர் படி பாத்தீங்கன்னா UGTRB, அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணிகளுக்கான அறிவிப்பு மார்ச் மாசத்திலே வந்திருக்கணும். மார்ச் மாசத்துல அறிவிப்பு ஜூலைல அதற்கான தேர்வு நடந்திருக்கணும் இல்லையா? ஆமா, ஆனா இதுவரைக்கும் அந்த அறிவிப்பு கூட வரல. இது வெறும் ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் நிறைய தேர்வுகள் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அதுதான் எனக்கும் புரியல. ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது தேர்வர்களுக்கு ஒரு வேத புத்தகம் மாதிரி. சரி, UGTRB தான் தாமதமாகுது அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வான காமன் டெட் தேர்வாவது சொன்னபடி நடந்ததா? அதுவும் நடக்கல. மே மாதத்துல அறிவிப்பு ஜூலைல தேர்வு நடக்கணும் அப்படின்னு ஆனுவல் பிளானர்ல மிக தெளிவா போட்டிருக்காங்க. ஆனா அதுவும் இது வரைக்கும் நடக்கல. ஒரு அரசாங்கம் தான் வெளியிட்ட அட்டவணையை தானே மதிக்கல அப்படின்னா அதை நம்பி பல வருஷமா படிச்சுட்டு இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தேர்வர்களோட நிலைமை என்ன ஆகுது? இதுல இருக்கிற மிகப்பெரிய நகைச்சுவை என்ன தெரியுமா? நீங்க அந்த ஸ்பெஷல் டெட் விஷயத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதேதான். ஆனுவல் பிளானர்லயே இல்லாத, யாருமே எதிர்பார்க்காத ஒரு தேர்வுக்கு மட்டும் அரசாங்கம் திடீர்னு தேதிகளை அறிவிக்கிறாங்க. தற்போதைய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான அந்த ஸ்பெஷல் டெட் தேர்வுக்கான தேதிகள் மட்டும் ரொம்ப படுவேகமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எந்த விதத்துல நியாயம்? இதற்கிடையில் காமன் டெட் தேர்வை நம்பி பல்லாயிரக்கணக்கான பிஎட் முடித்த பட்டதாரிகளும் கடந்த முறை தேர்வுல சில மதிப்பெண்கள்ல தோல்வி அடைந்தவங்களும் பல வருஷங்களா காத்துட்டு இருக்காங்களே. அவங்களோட நிலைமை நிஜமாவே ரொம்ப பரிதாபம்தான். ஏன்னா இந்த காமன் டெட் தேர்வுல தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்து வர்ற UGTRB தேர்வுல அவங்க கலந்து கொள்ளவே முடியும். அவங்களோட எதிர்காலத்தை அப்படியே முடக்கி வச்சுட்டு பிளானர்லயே இல்லாத ஒரு தேர்வை நடத்துறது எனக்கு ரொம்ப முரண்பாடா தெரியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நாம அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படிங்கிற கோணத்துல இருந்து பார்க்கணும். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அரசாங்க இயந்திரம் எப்படி செயல்படும்னா, எங்க நெருக்கடி முற்றியிருக்கோ, எங்க அதிகமா அழுத்தம் வருதோ அங்கதான் முதல்ல தன்னோட கவனத்தை செலுத்தும். ஓ, அப்போ அந்த ஸ்பெஷல் டெட் தேர்வுக்கு பின்னாடி ஒரு பெரிய அழுத்தம் இருக்கா? ஆமா, ஸ்பெஷல் டெட் தேர்வு அப்படிங்கிறது நீதிமன்றம் அளித்த நேரடி உத்தரவு. அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள செய்யலைன்னா துறை செயலாளரும் அரசாங்கமும் நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க நேரிடும். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும்னு சொல்றீங்க. கரெக்ட். அந்த நெருக்கடியை தவிர்க்கிறதுக்காக தங்களோட முழு ஆற்றலையும் அந்த ஸ்பெஷல் டெட் தேர்வை நடத்துறதுல அவங்க திருப்புறாங்க. அப்போ காமன் டெட் தேர்வர்களுக்கு என்னதான் வழி? அவங்களுக்காக யாரும் கேட்க மாட்டாங்களா? பொது தேர்வர்கள் விஷயத்துல அப்படி எந்த ஒரு சட்டப்படியான அழுத்தமும் அரசாங்கத்தின் மீது இல்ல. அவங்க ரொம்ப அமைதியா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அரசாங்கம் நினைக்குது. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ஒரு ரயில்வே டைம் டேபிள் மாதிரி. எப்படி? கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. டைம் டேபிள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எக்ஸ்பிரஸ் ரயில் வரும்னு போட்டிருக்கு. பிளாட்ஃபார்ம்ல பல்லாயிரக்கணக்கான பயணிகள், அதாவது பல வருஷமா படிச்சு தயாரான ஆசிரியர்கள் தங்களோட கனவுகளோட காத்துட்டு இருக்காங்க. ஆனா ரயிலும் வரல, எப்போ வரும்னு ஒரு சின்ன அறிவிப்பு கூட இல்ல. மாறாக
டைம் டேபிள்லயே இல்லாத ஒரு ஸ்பெஷல் ரயில் மட்டும் சத்தமே இல்லாம வேகமா அவங்க கண் முன்ன போயிட்டு இருக்கு. பிளாட்ஃபார்ம்ல காத்திருக்கிற பயணிகளுக்கு இது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை கொடுக்கும்? அதேதான், அந்த மன உளைச்சலை வார்த்தைகளால் விவரிச்சிடவே முடியாது. ஒரு போட்டித் தேர்விற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த இளைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய பொருளாதார மற்றும் சமூக அழுத்தம் இருக்கும்னு நாம உணர்ந்தாகணும். நிச்சயமா. ஆனா இதுல யதார்த்தம் என்னவென்றால், ஜனநாயகத்துல நம்ம உரிமைகளை கேட்காம பெற முடியாது அப்படிங்கிறது தான் எழுதப்படாத ஒரு விதி. அமைதியா இருந்தா எதுவும் கிடைக்காதுன்னு சொல்றீங்க. ஆமா, அமைதியா பிளாட்ஃபார்ம்ல காத்துட்டு இருந்தா ரயில் வராது. தேர்வர்கள் அமைதியா இருக்கிறத அரசாங்கம் தங்களுக்கு சாதகமாவே எடுத்துப்பாங்க. அப்படியானால் அவங்க என்னதான் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன பண்ணா இந்த அரசாங்கம் கவனிக்கும்? இதுல இருக்கிற ஒரே ஒரு நடைமுறை தீர்வு என்னன்னா, காமன்டெட் தேர்விற்காக காத்திருக்கிற தேர்வர்கள் அனைவரும் ஒன்றிணைஞ்சு ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பியோட உதவி எண்ணுக்கு தொடர்ந்து தொடர்பு கொள்வதுதான். ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி பிரஷர் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, அறிவிப்பு எப்போது வரும், ஏன் இன்னும் வரவில்லை அப்படின்னு தொடர்ந்து கேள்விகளை எழுப்பணும். அதிகாரிகளோட காதுகள்ல இந்த கோரிக்கைகள் தொடர்ந்து ஒலிச்சிட்டே இருக்கணும். அது வேலை செய்யுமா? கண்டிப்பா. மேலிடத்திற்கு செல்ற கோப்புகள்ல தேர்வர்கள் மத்தியில கடுமையான அதிருப்தி நிலவுகிறது அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதப்படும்போது தான் அந்த ஆனுவல் பிளானர் மீண்டும் தூசு தட்டப்படும். அழுத்தம் கொடுக்காம எந்த ஒரு அரசாங்கமும் தானா முன்வந்து எதையும் செஞ்சிடாது. நீங்க சொல்றது முற்றிலும் நிஜம். உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. சரி, இப்போ நாம அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஆமா, எனக்கும் இங்கதான் ஒரு பெரிய தர்க்கம் இடிக்குது. ஒரு பக்கம் தேர்வுகள் தாமதமாகுது, நீதிமன்ற வழக்குகள்னு காரணம் சொல்லப்படுது. மறுபக்கம் 15,000 காலியிடங்கள்னு இருக்குன்னு அமைச்சர் அதிகாரப்பூர்வமா சொல்றாரு. உங்களோட கேள்வி எனக்கு புரியுது. அந்த 15,000 ஆசிரியர்கள் அங்க இல்ல அப்படின்னா அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இப்ப எப்படி இயங்கிட்டு இருக்கு? அந்த மாணவர்களுக்கு பாடம் நடத்துறது யாரு? இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே உள்ள சென்றால் நமக்கு கிடைக்கிற அந்த மூன்றாவது ஆதாரம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தருது. ஆமா, வெளியே யாருக்கும் தெரியாத ஒரு இணை நிர்வாகம், அதாவது ஒரு பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன் சத்தம் இல்லாம நடந்துட்டு இருக்கு. அதுதான் தற்காலிக ஆசிரியர் நியமனங்கள். சரியா சொன்னீங்க. தேர்தலுக்கு முன்பிருந்தே இந்த தற்காலிக நியமனங்கள் நடந்துகிட்டு தான் வருது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம ரொம்ப ரகசியமா பல பள்ளிகள் நடைபெற்றுட்டு இருக்கு. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லணும்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆனமலை பள்ளியோட அறிவிப்பு தான். ஆனைமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில சமீபத்துல ஒரு அறிவிப்பு வெளியாச்சு இல்லையா? ஆமா, அங்கே வணிகவியல் பாடத்திற்கு, அதாவது காமர்ஸ் சப்ஜெக்டுக்கு ஆங்கில வழியில பாடம் நடத்த ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேவை அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒட்டப்பட்டிருந்துச்சு. அதுல அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியரோட தொடர்பு எண்ணும் கொடுத்திருந்தாங்க. இது ஏதோ ஒரு ஆனமலை பள்ளிக்கு மட்டும் நடந்த விஷயம் கிடையாது. மாநிலம் முழுவதும் உள்ள பல பள்ளிகள்ல இப்படிதான் சத்தமே இல்லாம ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இங்க ஒரு மிக முக்கியமான புள்ளிக்கு வர்றீங்க. அமைச்சர் சொன்ன அந்த 15,000 காலியிடங்கள் அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமான கணக்கு மட்டும்தான். அப்ப களத்துல உண்மையான நிலவரம் என்ன? கலை யதார்த்தம் என்னவென்றால், உண்மையான காலியிடங்களோட எண்ணிக்கை சுமார் 30,000 முதல் 40,000 வரை இருக்கும் அப்படின்னு ஆசிரியர் சங்கங்களும் கல்வியாளர்களும் மதிப்பிடுறாங்க. 40,000 காலியிடங்களா? இது ரொம்ப பெரிய நம்பராச்சே. ஆமா, இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படின்னு பல மட்டங்கள்லயும் ஆட்கள் இல்ல. இவ்ளோ பெரிய ஒரு வெற்றிடத்தை வச்சுக்கிட்டு ஒரு அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறையை எப்படி சமாளிக்குது அப்படிங்கிறதுக்கான விடைதான் இந்த தற்காலிக நியமனங்கள் இல்லையா? அதேதான். எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் வருது. நீங்க முன்னாடி நீதிமன்ற வழக்குகள் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னீங்க. ஆனா இந்த 40,000 காலியிடங்களை நிரப்பாமல் இருக்கிறதற்கு உண்மையான காரணம் அந்த வழக்குகள் மட்டும்தானா, அல்லது வேற ஏதாவது பண பற்றாக்குறையா? ரொம்ப சரியான ஒரு கேள்வியை கேட்டீங்க. நீங்க மிக சரியான இடத்தை நோக்கி தான் விரல் நீட்டுறீங்க. இதன் மூலமா அரசாங்கம் பெரிய அளவுல பணத்தை மிச்சப்படுத்துறாங்களா? இது வெறுமனே ஒரு சட்டச் சிக்கல் மட்டும் கிடையாது. இது ஒரு ஆழமான நிதி நெருக்கடி. அரசாங்கத்தோட கஜானா தற்போது கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறையில இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஓ, பட்ஜெட் இஷ்யூன்னு சொல்றீங்க. ஆமாம், பட்ஜெட் ஒதுக்கீடு ரொம்ப குறைவாகவே இருக்கு. இதோட விளைவாகத்தான் கல்வியில டிஆர்பி மட்டுமல்ல, மருத்துவத்துறையில எம்ஆர்பி மற்றும் ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்துக்கான டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எந்த ஒரு தேர்வாணையத்திலையும் இந்த வருஷம் பெரிய அளவிலான நிரந்தர பணி நியமனங்கள் நடைபெறல. எல்லாம் அப்படியே முடங்கி போய் கிடக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் உண்மை. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா இருக்கே. பணப்பற்றாக்குறை காரணமா நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்காம வெறும் 15,000 முதல் 20,000 ரூபாய் ஆரம்ப சம்பளத்துல
தற்காலிக ஆசிரியர்களை வச்சு அரசாங்கம் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? பேட்ச் ஒர்க் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பொருத்தமா இருக்கு. அதாவது ஒரு வண்டியோட டயர் முழுமையா கிழிஞ்சிடுச்சு, அத புதுசா மாத்துறதுக்கு பணம் இல்ல அப்படிங்கறதுனால சின்ன சின்ன ரப்பர்களை வச்சு ஒட்டி அந்த வண்டிய ஓட்டுற மாதிரி அரசாங்கம் கல்வித்துறைய ஓட்டிட்டு இருக்கு, அப்படிதானே? அதுதான் ஒரு கசப்பான உண்மை. ஆர்வமுள்ள இளைஞர்கள் நேரடியாக தங்களோட வீட்டின் அருகிலுள்ள பள்ளிகளுக்கு சென்று காலியிடங்கள் இருக்கா அப்படின்னு தலைமை ஆசிரியரிடம் விசாரிச்சு தங்கள் ரிசியூமை கொடுத்து இந்த வேலையில சேர முடியுது. இது பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உடனடியாக பிரச்சனையை சமாளிக்க ஒரு வழியை தருதுதான். ஆனா இது ஒரு மிக முக்கியமான கேள்வியும் நமக்கு முன்னாடி எழுப்புது. பொருளாதார நெருக்கடியால அரசாங்கம் எடுக்கிற இந்த தற்காலிக முடிவு கல்வியோட தரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்? அதுதான் என்னுடைய கவலையும். ஒரு நிரந்தர ஆசிரியர் அப்படிங்கிறவர் பல வருஷங்கள் படிச்சு முறையான போட்டித் தேர்வை எழுதி மாணவர்களோட உளவியல் மற்றும் கற்பித்தல் முறைகள்ல முழுமையா பயிற்சி பெற்றவரா இருப்பாரு. கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரைனிங் இருக்கு. அவரை தாண்டி வெறும் பள்ளி தலைமை ஆசிரியரால நேரடியாக வேலைக்கு எடுக்கப்படுற ஒரு தற்காலிக ஆசிரியரிடம் அந்த அளவிலான தரம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இங்க நாம அரசாங்கத்தோட நிதி நிலைமைய விமர்சிக்க வரல. பல லட்சம் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிற ஒரு மாநில அரசுக்கு பலவிதமான நிதி நெருக்கடிகள் இருக்கலாம். அது நிதர்சனமான உண்மைதான். நாம அதை மறுக்கல. ஆனா கல்வித்துறையில செய்யப்படுற இது போன்ற சமரசங்கள் நேரடியாக பல லட்சக்கணக்கான விளிம்பு நிலை மாணவரோட எதிர்காலத்தை பாதிக்குது. உண்மைதான். ஆனா இதோட இன்னொரு பக்கத்தையும் நாம கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, எந்த பக்கத்தை சொல்றீங்க? பல வருஷங்களா வேலை இல்லாம வீட்டோட பொருளாதார சுமைய தாங்கிக்கிட்டு போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த 15,000 ரூபாய் சம்பளம் ஒரு தற்காலிக வைட்டமின் பூஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. படித்துக்கொண்டே ஒரு சின்ன வருமானத்தை ஈட்ட நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான். தங்களோட அன்றாட செலவுகளுக்கும் புத்தகங்கள் வாங்குவதற்கும் இந்த வருமானம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். அப்போ இத முழுமையா தவறுன்னு சொல்லிட முடியாதா? ஆனா இதுவே நிரந்தரம் அப்படின்னு அவங்க நம்பிடக்கூடாது. ஒரு தரமான கல்வி அமைப்புக்கும் நிரந்தரமான பொறுப்புணர்வு மிக்க ஆசிரியர்கள் மிகவும் அவசியம். ஒரு ஒட்டு வேலையை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப தூரம் பயணிக்க முடியாது அப்படிங்கறத அரசாங்கமும் உணர்ந்தாகணும். மிக தெளிவா சொன்னீங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதோட அடிப்படை காரணங்களை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இன்றைய உரையாடல் நமக்கு ரொம்ப நல்லா உணர்த்துது. கண்டிப்பா. சரி, நாம இன்னைக்கு அலசிய இந்த முக்கியமான விஷயங்களை ஒரு சுருக்கமா தொகுத்து விடலாம். முதல்ல அமைச்சர் ராஜ்மோகன் அவங்களோட நல்லெண்ணம் கொண்ட அணுகுமுறையா பார்த்தோம். ஆமா, அவர் ஆசிரியர்களின் கோடை விடுமுறை பயிற்சியை ரத்து செய்தது வரவேற்கத்தக்கது. என்றாலும் நிர்வாக சிக்கல்களால அந்த 15,000 காலி இடங்களை நிரப்புறது தாமதமாகிட்டே வருது அப்படிங்கறதையும் நாம பார்த்தோம். இரண்டாவதாக ஆனுவல் பிளானர் பின்பற்றப்படாததால முடங்கி கிடக்கிற அந்த டெட் தேர்வுகள் பத்தி பேசணும். ஒரு பக்கம் பொது தேர்வர்கள் ஏமாற்றத்துல இருக்க, நீதிமன்ற உத்தரவு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிளானர்லயே இல்லாத ஒரு ஸ்பெஷல் டெட் நடக்கும் அந்த விசித்திரத்தையும் நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக அரசோட நிதி நெருக்கடியால வெளியே தெரியாம ரகசியமா நடந்துட்டு வர்ற ஆயிரக்கணக்கான தற்காலிக ஆசிரியர் நியமனங்கள். 40,000 காலியிடங்களை வெறும் 15,000 ரூபாய் சம்பளத்துல சமாளிக்கிற அரசாங்கத்தோட அந்த பேட்ச் ஒர்க் யுக்திய பற்றி நாம ஆழமா விவாதிச்சோம். இந்த மூன்றும் தனித்தனி செய்திகள் கிடையாது. ஒன்றோடொன்று மிக நெருக்கமா பின்னி பிணைந்த ஒரு சங்கிலி தொடர் விளைவுகள்னு தான் சொல்லணும். சரியா சொன்னீங்க. நிதி நெருக்கடி தான் நியமனங்களை தாமதப்படுத்துது. அந்த தாமதம் ஆனுவல் பிளானரை முடக்குது. அதுவே இறுதியில தற்காலிக நியமனங்களா உருவெடுக்குது. மிக சரியான ஒரு சுருக்கம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு நேரடியான செய்தி இதுதான். நீங்க பல ஆண்டுகள தேர்வுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு ஆசிரியரா இருந்தா வெறும் பார்வையாளராகவே இருந்துடாதீங்க. உடனடியாக டிஆர்பியோட உதவி எண்ணை தொடர்பு கொண்டு காமன் டெட் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிடச் சொல்லி உங்க உரிமையை கேளுங்க. ஒருவேளை உங்களோட குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு உடனடியாக ஒரு வேலை தேவைப்பட்டால் தயங்காம உங்க வீட்டின் அருகில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு சென்று தற்காலிக பணிக்கு விண்ணப்பியுங்கள். வாய்ப்புகள் சில நேரங்கள்ல அரசாங்க அறிவிப்புகள்ல இருக்கிறது இல்ல. அவை நம்ம ஊர் பள்ளிகள்ல சத்தமில்லாம மறைஞ்சிருக்கு. நாம தான் அதை தேடி பிடிச்சுக்கணும். தகவல்களை வெறும் செய்தியாக கடந்து போகாம அதை நம்ம வாழ்க்கைக்கான ஒரு கருவியா ஒரு செயலா மாற்றுவது தான் உண்மையான அறிவு. அந்த வகையில இந்த உரையாடல் பலருக்கும் ஒரு பெரிய தெளிவு கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா கொடுத்திருக்கோம். விடை பெறுவதற்கு முன்னாடி வழக்கம் போல உங்ககிட்ட ஒரு புதிய கேள்விய ஒரு சிந்தனைய நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம இன்னைக்கு முழுவதும் ஆசிரியர்களோட வேலைவாய்ப்பு, அரசோட நிதி நிலைமை, நீதிமன்ற உத்தரவுகள், ஆனுவல் பிளானர் அப்படின்னு ரொம்ப ஆழமா பேசணும். ஆனா
இந்த கதையோட மையப்புள்ளியில இருக்கிற ஒருவனை பத்தி நாம யோசிக்கவே இல்ல. எந்த மையப்புள்ளி? இத அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் தன்னோட பழைய சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு அரசு பள்ளிக்கு செல்ற ஒரு மாணவனை நினைச்சு பாருங்க. உண்மைதான். தன்னோட வகுப்பறைக்குள் நுழைந்து தனக்கு பாடம் நடத்த ஒரு நிரந்தரமான புதிய ஆசிரியர் வருவாரு அப்படின்னு அவன் காத்துட்டு இருக்கான். ஒரு பிரம்மாண்டமான நூலகத்துல பெரிய அலமாரிகள் இருந்து அதுல புத்தகங்கள் இல்லைன்னா எப்படி இருக்குமோ அதே போல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருந்து அங்க நிரந்தர ஆசிரியர் இல்லாத ஒரு வகுப்பறையில அந்த மாணவனோட கல்வித்திறம் எந்த அளவுக்கு முழுமையடையும்? இது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. தற்காலிகமாக வர்ற ஆசிரியர்களால் ஒரு தலைமுறையோட உண்மையான அறிவு பசியை தீர்த்துவிட முடியுமா? அரசாங்கத்தோட நிதி நெருக்கடி ஒரு ஏழை மாணவனோட எதிர்காலத்தை தீர்மானிப்பது எந்த விதத்துல நியாயம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. இந்த விவகாரத்தோட ஆணிவேர் வரை சென்று அலசிய இன்றைய உரையாடலில் எங்களோடு இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.